இன்று பணி நிறைவு காணும் பேராசிரியர் அழகையா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்களை பாராட்டுவதை விட உங்களுடைய பெற்றோரைத்தான் நான் பாராட்டியாக வேண்டும். ஏனென்று கேட்டால், உங்களுக்கு பெயர் வைக்கும்போதே அழகு ஐயா என்று பெயர் வைத்தார்கள். ஐயா என்று சொன்னால் ஆங்கிலத்தில் சார் என்று பொருள். அதாவது நீங்கள் ஆசிரியராக வருவீர்கள் என்று முன்னமேயே கணித்து கூட இந்த பெயரை வைத்திருக்கிறார்களோ என்னவோ, அல்லது அந்த பெயரை வைத்ததனால் இப்படி நீங்கள் ஆசிரியர் பணியில் சிறந்திருக்கிறீர்களோ என்னவோ, அது உங்களுடைய பெற்றோருடைய பெருமை கொண்டே அமைகிறது. அதுபோல அழகையா என்று அழைக்கக்கூடியது உங்களுடைய ஊருடைய வழக்கம். அழகு என்று சொன்னாலே முருகப்பெருமானை குறிக்கும். அப்படி முருகப்பெருமானுடைய அருளுடன் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்பதற்காகவும் உங்களுடைய பெற்றோர் இந்த பெயரை வைத்திருப்பார்கள். ஐயா என்று சொன்னாலே பெருமை என்று பொருள். பெருமையுடன் ஒரு பெரியவரை அழைப்பது என்று சொன்னால் ஐயா என்று தான் அழைப்பார்கள். அப்படி உங்களை யாரும் திட்டினால் கூட ஐயா என்று தான் அழைத்தாக வேண்டும். அப்படி மரியாதைக்குரிய ஒரு பெயரை வைத்து அப்படியே உங்களை மாற்றிவிட்ட, நாம் என்ன சொல்கிறோமோ அதுவாகத்தான் நாம் மாறிவிடுகிறோம். நீ உன்னை பலவான் என்று நினைத்தால் நீ பலவான் ஆகிவிடுகிறாய், நீ உன்னை கோழை என்று நினைத்தால் நீ கோழையாகி விடுகிறாய் என்று சொல்வார்கள். அதுபோல உங்களை ஐயா ஐயா என்று அழைத்து உங்களை பெருமையுடையராக ஆக்கிவிட்ட பெருமை உங்கள் பெற்றோரையே சாரும். அதற்கு பின்னால் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அந்த நேர்மை அனைத்தும் உங்களை உயர்த்தி இருக்கிறது. சில பேர் வாழ்நாள் முழுவதும் பேராசிரியராக இருக்கக்கூடிய தகுதியை பெற்றுவிடுகிறார்கள். இன்று நீங்கள் பணி நிறைவு கண்டாலும் கூட உங்களை பார்த்து கற்றுக்கொள்வதற்காக இந்த சமுதாயம் தயாராக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் நீங்கள் சிறந்து இருக்கிறீர்கள். உங்களிடமிருந்து மாணாக்கர்கள் பாடம் மட்டும் கற்கவில்லை, அவர்கள் உங்களையே பாடமாக கற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் பேசுகின்ற பேச்சு, நீங்கள் நடக்கக்கூடிய நடவடிக்கை, உங்களுடைய பொறுமை, உங்களுடைய நேரம் தவறாமை எல்லாவற்றையும் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் உங்களிடம் படித்த மாணாக்கர்கள் எல்லாம் இன்று பேராசிரியர் நிலைமைக்கு வந்து உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய பெருமையைத்தான், உங்களுடைய கல்வி பெருமையும் திறமையும் தான் அடையாளமாக அமைகிறது. அதுபோல நீங்கள் ஆங்கில வாக்கிலும் சரி தமிழ் வாக்கிலும் சரி சிறந்தவர் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆங்கில வாக்கு என்பது வாக்கிங், மாலை நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வாக்கிங் செல்வீர்கள். அதே போல் தமிழ் வாக்கு என்று சொன்னால் தங்களுடைய பேச்சு, சொன்ன சொல் மீறாமல் சொன்ன வார்த்தைக்கு உண்மையோடு வடிவம் கொடுத்து நல்ல சொற்களை மட்டுமே பேசி எல்லோரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காகவும் உங்களை நாங்கள் பாராட்டியாக வேண்டும். உங்களுக்கு பிடித்த டீ என்ன டீ என்று சொன்னால் அது சின்சியாரிட்டி தான். நான் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேன். கல்லூரி வரும் முன் ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னால் அந்த அம்மன் கோயிலில் நின்று இறைவனை வழிபட்டு விட்டுத்தான் கல்வி சாலைக்குள் நுழைவீர்கள். இதை ஒவ்வொருவரும் கடைபிடித்தால் அவருடைய மனநிலை மிக அமைதியாகிவிடும் என்பதை நீங்கள் உணர்த்தி இருக்கிறீர்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் ஒருவருக்கு பாடமாக அமைகிறீர்கள். எப்பொழுது எல்லாம் நானே செய்கிறேன் என்று நினைக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய மனம் குழப்பமாகிவிடுகிறது. எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொள்வார். நாம் நம் கடமையை மட்டும் செய்தால் போதும் என்று நினைத்தால் வாழ்க்கை அழகாகிவிடும் என்ற பாடத்தையும் உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். உங்களை பற்றி ஒரே ஒரு பாடல் பாடி நான் நிறைவு செய்கிறேன். மருதமலை மாமணியே முருகையா என்று சொல்வார்கள் அந்த பாட்டு. அதே போல வணிகத்துறை மாமணியே அழகையா, ஆசிரியர் புகழ் காக்கும் அழகையா ஐயா, திறமைக்கு வந்தனம் உமக்கே தந்தனம், அறிவுக்கும் வந்தனம் அன்புக்கும் வந்தனம், வணிகத்துறை மாமணியே அழகையா. நன்றி, வணக்கம்.